ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். என்னன்னு கேட்பீங்க, உண்மைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமன் சோமன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களாம். ராமன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவராக இருந்தாராமா. சோமன் வயல்களில் வேலை பார்த்து அதில் வர லாபத்தில் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தானா. ஆனால் சோமனுக்கு ரொம்ப பணம் பிடிச்ச ஆசையான். ஒரு நாள் அவன் வயலில் விளைஞ்சதை விற்றுட்டு அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடச்சிதாமா. அந்த 10,000 எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியில் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா. அவன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கக்குள்ள அந்த பணப்பை கீழே விழுந்து தொலைஞ்சு போயிடுச்சாமா. வீட்டுக்கு போயிட்டு அந்த பணப்பையை தேடக்குள்ள ஐயோ பணப்பை காணாமல் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைஞ்சானம்மா. அவன் எங்கே தேடியுமே அது கிடைக்கவே இல்லையாம். அவங்க மனைவி என்ன சொன்னாங்களாம், நீங்கள் போயிட்டு இந்த பணப்பை என்ன இது மாதிரி பணப்பை நான் தொலைச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஏதாவது அதில் பாதி தரேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம்மா அவங்க மனைவி. எதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தண்டாரம் கொட்டி சொல்லிட்டானம்மா. இது மாதிரி நான் பணப்பையை தொலைச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு நான் சன்மானம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டானம்மா. எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லையா. பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பாலன் அப்படின்ற அந்த ஊரை பார்த்து வந்தானா. பாலன் வழியே வந்துட்டே இருக்கக்குள்ள அங்கே ஒரு புறா அடிபட்டு இருந்துச்சாமா. ஐயோ இந்த புறா அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து புறா வாயில் தண்ணி ஊற்றி விட்டானா. புறா கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் அசைஞ்சோடனே அது பக்கத்தில் இருக்கிற மரத்து கிளையில் உட்கார வச்சுட்டு பாலன் போயிட்டே இருந்தானா. அந்த குளத்து கரையாக போகக்குள்ளேயே அங்கே ஒரு பை இருந்துச்சான். இது என்னடா பையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிரித்து பார்த்தோன்னே அதில் காசு இருந்துச்சான். காசு இருந்தோடனே ஐயோ இது யாரும் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை நம்ம தொலைச்சவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் கேட்டானே, யாராவது இந்த ஊரில் ஏதாவது காசு தொலைச்சிட்டாங்களா, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்மா. கேட்ட உடனே இது மாதிரி சோமன் அப்படின்ற ஒருத்தர் காசை தொலைச்சிட்டாங்க, அவர் கண்டுபிடிச்சி தந்தால் சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தண்டாரம் கொட்டியிருந்தான், அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாலனுக்கு ரொம்ப உதவுற குணமாக இறங்கி போகிற குணம், எதாக இருந்தாலும் அது அவர் மேலே எந்த பழி வந்தாலும் அது பொறுமையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான உண்மையாக மட்டும்தான் இருப்பார் அவர். அதுக்கேற்ற மாதிரி சோமன் வீட்டை கேட்டு போய் சோமன் வீட்டுக்கிட்ட போயிட்டாராம்மா. போயிட்டு ஐயா இது உங்கள் பையன் பாருங்க, நான் வரக்குள்ளே கீழே கடந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம்மா. சோமன் அதை பிரித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டானா. இதை மாதிரி இதை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களேம்மா ஐயா, நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னானம்மா பாலன். உடனே சோமன் அவன் தான் பணக்கார ஆசை பிடிச்சவனாச்சே, அவன் நான் இதில் வைர மோதிரம் வச்சுருந்தேன், அதை நீ தான் திருடிட்ட, அது எனக்கு கொடுத்தா தானே உனக்கு சன்மானம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டானாம்மா. இதுக்குள்ளே ஊர்க்காரங்க எல்லாருமே சோம அந்த பாலனுக்கு பரிசு தரப்போகிறான், அவ்வளோ பெரிய என்ன சன்மானம் கொடுத்துட போகிறான், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே வந்தாங்களாம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாலன் குற்றவாளி மாதிரி கை கட்டி நின்றுட்டுருக்குள்ள எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சான். சரி வா நம்ம போயிட்டு ராமங்கிட்ட சொல்லுவோம், இதை மாதிரி இவர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, ஆனால் இதில் சன்மானம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னு கேட்டால் இதில் வைர மோதிரம் இருந்துச்சு, அதை தொலைச்சிட்டேன், இவர் தான் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுறாங்க அப்படின்னு வா போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்களாம்மா. ராமன் பஞ்சாயத்து கூடனோடனே அந்த பையை திறந்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், ஒன்றில் வைர மோதிரம் தானே இருந்துச்சு, இதில் இல்லைல்ல. பாலன்ட்ட கேட்டாங்களா நீ ஏதாவது எடுத்தியாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எதுவும் எடுக்கலைங்க ஐயா, அது பை கீழே கடந்துச்சு, அதை நான் எடுத்துகிட்டு கொடுத்தேன், அதுக்கு போய் நான் தான் வைர மோதிரம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் சத்தியமாக அந்த வைர மோதிரத்தை எடுக்கலையா அப்படின்னு சொன்னானாம்மா. அப்போ ராமன் சொன்னான்னா இது அப்போ சோமனுடைய பையா இருக்காது, இது வேறு யாரோ தொலைச்சிட்டாங்க,
இது வந்து யாருமே நம்மக்கிட்ட சொல்லாததால் பஞ்சாயத்து தலைவர் முறைப்படி, ஊர் பொதுமக்கள் முறைப்படி 10% அம்மன் கோவிலுக்கும், மீதி இருக்கிறத வந்து யார் கையில் கிடைச்சதோ அவங்களுக்கும் சொந்தமானது, இதான வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வந்து பாலன்கிட்டே கொடுத்துட்டாங்களாம். 10% அதுலேருந்து 10% எடுத்து அம்மன் கோவில்கிட்ட கொடுத்துட்டு மீதி வந்து பாலனே வச்சுக்கிட்டானாமா.